பிரியமான சகோதரி சகோதரிய, தேவனுக்கு அன்பான தாயே தகப்பனே பிள்ளைகளே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட வேளையிலே தேவனுடைய வார்த்தையை மறுபடியுமாய் உங்களுடைய மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் கொடுத்த இந்த நாளுக்காய் நேரத்திற்காய் தேவனுக்கு கோடி நன்றிகளை சொல்லுகிறேன். இன்றைய தியானத்துக்கென்று உங்களுடைய மத்தியிலே நான் சொல்லப்போகிற வேதவசனம் மத்தேயு என்னும் சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மத்தேயு என்னும் சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். Matthew Gospel chapter 28 verse 18. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கண்களை மூடி ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த விளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் ஊடாய் வசனத்தின் ஊடாய் நீர் எங்களோடு பேசும். கேட்பது ஒரு மனுஷனுடைய சத்தம் அல்ல ஆண்டவரே. இந்த அடிமையுடைய சிறுநிலை மறைத்துக் கொள்ளுங்க. ஆவியானவர் நீர் வெளிப்படும். இயேசுவை நீர் பிரசன்னராய் நீர் பேசும். நாங்கள் கேட்கிறோம் ஐயா. கர்த்தர்களை ஆசீர்வதித்து அனுப்பும். எல்லா துதியும் கனமும் மகிமையுங்களோடு இருக்கிறாரா. ரட்சிகரமைப்பா இயேசு நாமத்தில் செபிக்கிறோம். ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். மறுபடியும் அதை வாசிக்கிறேன் உங்களுக்காய். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. I have been given all authority earth and heaven. Hallelujah, hallelujah. எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். ஒருவரும் சொல்ல முடியாது. ஒரு நாட்டுக்கு ஒரு பெரிய அதிபதியா இருக்கலாம். அவர் சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு இதிலே அவருக்கு ஒரு தடை இருக்கலாம். அது செய்யக்கூடாது. எல்லாவற்றையும் அவர் செய்துவிட முடியாது. அப்படியே செய்தாலும் பூமியிலே, அவருடைய நாட்டிலே, அவருடைய மக்கள் மத்தியிலே மாத்திரம்தானே அவருக்கு அதிகாரம். ஆனால் உன்னதத்திலே உலகமும் இருக்கிற அனைத்து நாடுகளிலும் அதிகாரம் உண்டா? கிடையவே கிடையாது. அப்படித்தானே ஒரு குடும்ப தலைவன் இருக்கிறார் என்றால் அவருடைய குடும்பத்திற்கு உள்ள காரியத்திற்கு அவருக்கு அதிகாரம் உண்டு. மற்ற குடும்பங்களை பார்ப்பதற்கு அவருக்கு அதிகாரம் இல்லை. அப்படித்தானே ஒரு வேலை ஸ்தலம் இருக்கிறது. அதில் இருக்கிற முதலாளி, அவருடைய கம்பெனி, அவருடைய காரியங்கள், அவருடைய ஆபீஸ், இப்படி ஒன்று சொல்லிக்கொண்டே போகலாம். அவர் ஒரு ஊழியர் இருக்கிறார் என்றால் அந்த ஊழியர் அவருடைய ஊழியத்தினுடைய காரியங்களில ஒரு எல்லா அதிகாரமும் எல்லா பவர்ஸும் அவருக்கு இருக்கிறது. ஆனாலும் தேவன் சொல்லுகிறார், சகல அதிகாரமும் சகல பகுதிகளிலும் சகல இடங்களிலும், இந்த பூமியில மாத்திரமல்ல அந்த பரலோகத்திலும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். அருமையான தேவஜனமே, தேவன் ஒருவர் தான் அதை சொல்ல முடியும். சர்வத்தின் சிருஷ்டித்த சர்வலோகாதிபதி என் ஆண்டவர் ஒருவர் தான் அதை சொல்ல முடியுமே தவிர வேற ஒருவரும் அதை சொல்ல முடியாது. நம் தேவன் ஒருவருக்குத்தான் அந்த அதிகாரம். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? இயேசு கிறிஸ்து சொன்னார், சகல அதிகாரமும் இந்த பூமியிலும் இந்த பரலோகத்தில் எனக்கு கொடுக்கப்படும். அப்படி சகல அதிகாரமும் பெற்றுக்கொண்டிருக்கிற அருமையான இயேசு கிறிஸ்து தேவாதி தேவனை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளாகி நீங்களும் நானும் ஏன் கவலையோடு வாழ வேண்டும்? ஏன் கவலையோடு வாழ வேண்டும்? ஒரு மனுஷனுக்கு, ஒரு பெரிய மனுஷனுக்கு, ஒரு பெரிய அதிகாரிக்கு, ஒரு பெரிய பதவியில இருக்கிறவர்களுக்கு கொஞ்சம் அதிகாரம் அநேகமாய் இருக்குமானால், அந்த பவர்ஸ் இருக்குமானால், அந்த டெலிகேஷன் ஆஃப் பவர்ஸை வச்சு அவங்க எவ்வளவாய் அவர்கள் செய்கிறார்கள். ஆனால் ஹெவன், அதாவது பூமியிலும் பரலோகத்திலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்க தேவன், வானுடைய சிங்காசனம் பூமியோட பார்வடி என்று அமர்ந்து கொண்டிருக்கிற தேவனுக்கு சகல அதிகாரம் இருக்கும் என்றுமானால் அவர் எல்லா நியாயங்களையும் எதையும் நிச்சயமாய் அவர் செய்ய முடியும். ஆமென் சொல்லுவோமா? எல்லா குறைவுகள் இயேசு கிறிஸ்து பிலிப்பியர் 4:19 படி உங்களுடைய குறைகள் எல்லாம் அவர் மகிமையிலே நிறைவாக்க முடியும். ஏன்? அவர் சகல அதிகாரம் பெற்றிருக்கிறார். அவராலே முடியும். அவர் செய்வார். அதனால் அவர் சொல்லுகிறார், சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகினாலே இந்த பூமியிலும் அந்த பரலோகத்திலும், ஆகினாலே கவலைப்படாமல் இருங்கள். நான் உங்களுடைய தேவனாக இருக்கிறேன். நீங்கள் கலங்காமலும் திகையாமல் இருங்கள். நான் உங்களோடு கூட இருப்பேன். உள்ளங்கையிலே நான் வரைந்து வைத்திருக்கேன், குறித்து வைத்திருக்கிறேன். நீங்கள் எதை குறித்தும் கவலை கொள்ள வேண்டாம். உங்களுக்கு அருணும் கோட்டையும் சத்தியம் ஜீவனமாய் நான் இருக்கிறேன். என்னுடைய சமூகம் உங்களுக்கு முன்னதாய் செல்லும். உங்களுடைய தேவைகளை நான் சந்திப்பேன்.
எந்த விதத்திலும் உங்களுடைய கண்ணீரை நான் துடைப்பேன், உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிற தேவன் சொல்லுகிறார். சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மகனே, மகளே, சகோதரி, சகோதரி, கலங்க வேண்டாம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆகினாலே சகல அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்படும். வேதத்தில் சில காரியங்களை பார்க்கும் பொழுது யோபுவின் புத்தகத்திலே 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அதிகாரமும் பயங்கரமும் அவரிடத்தில் இருக்கிறது. பயங்கரமும் இருக்கிறது, அதிகாரமும் இருக்கிறது, இரண்டும் இருக்கிறது அவரிடத்தில். அவருக்கு அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் தாழ்மையும் அநேக மன உருக்கங்களும் உடையவர் தான், கிருபை புரிந்தவர் தான். அதே சமயம் அக்னியாய் பட்சிக்கிற தேவன். இந்த எண் அந்த எண் ரெண்டு எடுத்து பாருங்க, ரெண்டும் இருக்கிறது. ஆனால் அவரிடத்திலே ஆசீர்வாதம் உண்டு, சாபம் உண்டு. ஆசீர்வாதத்தை விரும்புகிறவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம், சாபத்தை விரும்புகிறவன் சாபத்தை ஏற்றுக்கொண்டு போகலாம். ஆகினாலே அவரால் ஜீவனை கொடுக்க முடியும், ஜீவனை எடுக்க முடியும். தேவன் உங்கள் தேவனாய் இருக்கிறபடினாலே அவரிடத்திலே அதிகாரமும் பயங்கரமும் இருக்கிறது என்று யோபு சொல்லுகிறார். மத்தேயு 7:28, மார்க் 1:22, லூக்கா 4:32, 3 சுவிசேஷங்களை பாருங்க. மத்தேயு 7:28, மார்க் 1:22, லூக்கா 4:32 எல்லாவற்றையும் வாசிக்கும் பொழுது அவர் போதகம் பண்ணுகிறார். அவர் போதகத்தை பார்த்து அவர் அதிகாரத்தோடு போதகம் பண்ணுகிறார். ஏன்? அவர் சகல அதிகாரமும் கொண்ட தேவன். அவர் அதிகாரத்தோடு, சகல அதிகாரத்தோடு போதகம் பண்ணுகிறார். எல்லோரும் அவர் போதகத்தை பார்த்து, அவர் பிரசங்கத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டார். அருமையான தேவச்சனங்கள், தேவன் காரியங்களை அன்பாய் சொல்வார். காரியங்களை மிக மனத்தாழ்மையோடு உருக்கத்தோடு உங்களை அவர் அநாதி சிநேகத்தினாலே அழைத்துக் கொண்டு ஆசீர்வதிப்பார். அதே சமயம் தேவன் கோபப்படுவார் என்றால் ஐயோ, அவரிடத்திலே நிற்க முடியாது. அப்படித்தான் ஒரு காரியம் நடக்கிறது. ஜெருசலேம் ஆலயத்துக்கு செல்லுகிறார். ஜெருசலேம் ஆலயத்திலே பார்க்கும் பொழுது எங்கு பார்த்தாலும் வியாபார ஸ்தலமாய் மாறிப்பவர். எங்கு பார்த்தாலும் வியாபாரங்கள். ஒரு பக்கம் ஆடை மாடை விற்கிறான், ஒரு பக்கம் பழங்களை விற்கிறான், ஒரு பக்கம் புறாவை விற்கிறான், ஒரு பக்கம் இப்படி பல விற்பனை கூடங்கள் ஆலயத்தை சுற்றி நிற்கிறார். பார்த்தார், போனார் இயேசுநாதர். ஐயோ, ஆலயத்தை நோக்கி கலங்கினார். ஐயோ, இது என்னுடைய பிதாவின் வீடு, என்னுடைய ஜெப வீடு அல்லவா? என் மக்களுக்கு, என் ஜனங்களுக்கு இதுக்கு ஜெப வீடு அல்லவா? இந்த ஜெப வீட்டை கள்ளர் குகையாக்கி வச்சிருக்கீங்களே. எடுத்தார் சாட்டை, அடித்தார். சகல அதிகாரம் புரிந்தவர், பயங்கரமும் அதிகாரமும் அவரிடத்திலே உண்டு. ஒன்று சாட்டை எடுத்தார், அடிச்சு விளாசினார். ராமன் சொல்லுவோமா? அப்படியாகவே அவர் அதிகாரம் பொருந்திய தேவன். ஆகினாலே கர்த்தர் உங்களையும் என்னையும் நேசிக்கிறவர். சகல அதிகாரம் இருக்கிறது, பயங்கரமும் இருக்கிறது. எபேசியர் சாப்டர் 1, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 20 ஆரம்பம் 21 முடிய வாசி பாருங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம், எபேசியர்ல 1ஆம் அதிகாரத்துல 20 22 வரலையும் வாசி பாருங்க. அதிலே என்ன வாசிக்கிறோம்? எல்லா துறைத்தரத்தும் கணக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இல்ல இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் வச்சிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கிற தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாசல் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி, அவன் சொல்லுவோமா? எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி. என் அருமையான சகோதரி, எல்லாவற்றுக்கும் அதிகாரங்களை கொடுத்து பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தும்படி பிதாவானவர் அத்தனை அதிகாரங்களையும் இயேசு கிறிஸ்துக்கு கொடுத்து வைத்தார். தேவன் இயேசு கிறிஸ்து சகல அதிகாரமும் பூமியிலும் பரலோகத்திலும் இம்மையிலும் மறுமையிலும் அவர் பெற்றிருக்கிறபடினாலே அவருக்காகவே காத்திருப்போம், அவருக்காகவே பயந்திருப்போம். அவருடைய காருண்யத்தை, அவருடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் நானும் பெற்றுக்கொள்வோம். அவர் உங்களை நேசிக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? சகோதரனே, சகோதரி, கவலைப்படாமல் இருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர், ஏனென்றால் சகல அதிகாரம் அவரிடத்தில் இருக்கிறது. ஆகினாலே நீங்கள் எதை குறித்தும் கலங்க வேண்டாம், எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களை பார்த்துக் கொள்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். வேதம் என்ன சொல்லுகிறது? சகல அதிகாரம் உள்ள தேவன் என்னென்ன அதிகாரத்தை வைத்திருக்கார்? நிறைய அதிகாரம். 1, 2, 3 பார்த்து முடிப்போம். ஏதாவது 2, 3 சம்பவங்களை பார்ப்போம். என்ன அதிகாரம் அவருக்கு இருக்கிறதா? முதலாவது ஒரு அதிகாரம் மேத்யூ காஸ்பல் சாப்டர் 9:6. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரன் மாத்திரத்துக்கும் அதிகாரம் உண்டு. பூமியிலே என்ன பண்ணணும்?
பாவங்களை மன்னிக்க. மத்தேயு 9:6. மத்தேயு 9:6 உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்க. மத்தேயு 9:6 அதிலே சொல்லுகிறார், பூமியிலே என்னவோ பூமியிலே பாவங்களை மன்னிக்க அவருக்கு ஒருவருக்குத்தான் அதிகாரம் உண்டு. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி ஆமென் சொல்லுவோமா? பூமியிலே பாவங்களை மன்னிப்பதற்கு இயேசு கிறிஸ்து ஒருவருக்குத்தான் அதிகாரம். ஒரு மனுஷனோ இல்லை ஒரு மனுஷியோ இல்லை ஊழியக்காரங்களோ பாவங்களை நான் மன்னிக்கிறேன் வாங்கன்னு கூப்பிட்டா அது பாவம் மன்னிப்பா. அந்த பாவம் இவர்கள் மனுஷன் மன்னிக்க முடியாது. ஏன்? மனுஷனுக்கு அது அதிகாரம் இல்லை. ஒரு மனுஷிக்கு அந்த அதிகாரம் இல்லை. மனுஷகுமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம்தான் பிதாவான அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் அவருக்கு இருக்கிறார். அவருக்கு ஒருவருக்குத்தான் இருக்கிறது. அவரையால் ஏந்தி பாவ மன்னிப்பு யாருக்கு வராது. அவரால் இருந்து ரட்சிப்பு வராது. அவர்தான் பாவத்தை மன்னிக்கிறவர். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம் அவ்வளவு தூரம் பாவத்தை மன்னிப்பார். சிவேர் என்று இருக்கிற பாவத்தை வெண்மையாய் பஞ்சு போல மாற்றுவார். பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நம்மளை நாமே வஞ்சிக்கிறோம் என்று 1 யோவானில் வாசிக்கிறோம். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வுடைய மாட்டான், அதை அறிக்கையிட்டு விட்டுவிட இரக்கம் பெறுவான் என்று நீதிமொழி 28:13 வாசிக்கிறோம். பாவம் ஒரு மனுஷனுக்கு அது மரணத்தை சம்பவிக்கும். ஆகினாலே மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். திரளான அன்பு பாவங்களை மூடுகின்ற என் அருமையான தேவஜனமே, தேவனோடு அன்பு செலுத்துங்கள். தேவன் பாவத்தை மன்னிக்கிறவர். கவலைப்படாமல் இருங்கள். ஐயோ நான் ஒரு பாவி, ஐயோ நான் இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்துட்டேன், என்னை தேவன் மன்னிப்பாரா? நிச்சயமாய் மன்னிப்பார். என் சகோதரனே சகோதரியே, உங்களுடைய பாவங்களை மன்னிப்பார், உங்களை ரட்சிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். ஏனென்றால் பாவங்களை மன்னிப்பதற்கு மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்து ஒருவருக்குத்தான் அதிகாரம். ஆமென் சொல்லுவோமா? பாவ மன்னிப்பு வேண்டுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள், அவர் உங்கள் பாவங்களை மன்னிப்பார். ஒரு சின்ன ஜெபம் ஏறுங்க, அவ்வளவுதான். ஆண்டவரே, என்னை அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ ஆண்டவரே நான் பாவங்களை செய்துட்டேன், உமக்கும் பரத்துக்கும் விரோதமாய் பாவத்தை செய்திருக்கேன். ஆண்டவரே ஒரு விசை மன்னி சாஷ்டாங்கமே விழுந்து பாருங்க, அவரிடத்துல சொல்லி பாருங்க. பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் பூமியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமென், அல்லேலூயா. 2வது காரியம், மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21 ஆரம்பம் 28 முடிய வீட்டில் வாட்சி பாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷம், மார்க் காஸ்பல் சாப்டர் 1 verses 21 to 28. அதிலே அந்த இடத்துல வாசிக்கும் பொழுது, அவர் அசுத்த ஆவியை துரத்துவதற்கு பின்பு கப்பர்நகூமுக்கு போனார். உடனே அவர் ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து போதகம் பண்ணி கொண்டிருந்தார். வேதப்பாரகரை போல அவர் போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியினால் அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஜபாலயத்திலே ஒரு அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் ஒருவனுக்குள்ளாய் அத்தனை பிசாசு இருக்கு. புளூரல்ல சொல்லுது, பன்மையில. எங்களுக்கும் உமக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்தேன், உம்மை இன்னார் என்று நான் அறிவேன், நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். பிசாசுக்கு தெரியுது இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு அநேக கோடிக்கணக்கான மக்கள் இயேசு யார் என்று கேட்கிற அளவுக்கு இன்றைக்கு உலகம் போய் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல ஜபாலயத்தில் அவர் அதிகாரத்தோடு போதகம் பண்ணி கொண்டிருக்கிறார், சகல அதிகாரத்தோடு போதகம் பண்ணி கொண்டிருக்கிறார். அங்க இருக்கிற அசுத்த ஆவி பிடித்த ஒருவன், அவனுக்குள்ளா இருக்கு பல ஆவிகளும் சேர்ந்து, உங்களுக்கும் எனக்கும் என்ன, நீங்கள் யார் என்று நான் அறிவேன், நீ பரிசுத்தர், நீ தேவனுடைய குமாரன் என்று அலறுகிறார். அருமையான தேவஜனமே, அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அடக்கினார். உடனே அந்த அசுத்தாவை அவனுக்கு அலகழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன, இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது, இவர் அதிகாரத்தோடு அசுத்தாவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவைகள் இவர்களுக்கு கீழ்ப்படுகிறதே என்று தங்களுக்குள்ளே ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார். அதிகாரத்தோடு கட்டளையிடுகிறார், அசுத்த ஆவிகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறது. ஆலயத்தில் இருக்கிற வேதபாரர்களும் பரிசீலனை பார்க்கிறாங்க, ஆச்சரியப்படுறாங்க. ஏன்? சர்வ அதிகாரத்தையும் சகல அதிகாரத்தையும் இம்மையிலும் மறுமையிலும் பிதாவனாலே பெற்றுக்கொண்ட என் இயேசு கிறிஸ்து தேவகுமார். அல்லேலூயா சொல்லுவோமா? அசுத்த ஆவிகளை அதிகாரத்தோடு அவர் விரட்டினார். 3வது காரியம், யோவான் எழுதின சுவிசேஷம் 5:26-27.
மேற்கூறப்பட்ட ரெண்டும் இந்த பூமியிலே கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம். எல்லாவற்றையும் பார்க்க நேரம் இல்லை, ஆகினால் துரிதமாய் கடந்து போகிறேன். ஆகினாலே பூமியிலே கொடுக்கப்பட்ட அதிகாரம். பரலோகத்திலையும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னாரே. பரலோகத்தில் என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பூமியிலே எப்படிப்பட்ட அதிகாரம் அவர் சொன்னார். பூமியிலும் பரலோகத்திலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது சொன்னார். அப்போ பரலோகத்தில் என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஒன்று யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 26, 27. யோவான் சுவிசேஷம், ஜான் காஸ்பல் chapter 5 verses 26 and 27. யோவான் 5 26, 27 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 26, 27 அங்கே பார்க்கிறோம். 26, 27 ஏனெனில் பிதாவானவர் தம்மைத்தாமே ஜீவனுடாய் இருந்தது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடாய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியினால் நியாயத்தீர்ப்பு செய்யும்படிக்கு அவருக்கு அதிகாரத்தையும் அவர் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? பிதாவானவர் கொடுத்திருக்கிற அடுத்த அதிகாரம் என்ன? ஜட்ஜ்மெண்ட், நியாயத்தீர்ப்பு அவர் தான் கொடுத்திருக்கிறார். இயேசுநாதர் நின்று கொண்டிருக்கிறார். வலபக்கமா இடபக்கமா ஜீவ புஸ்தகத்தை பழறாங்க. புலியில இருக்கிறதா, ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறதா, நம்முடைய பெயர் எங்க இருக்கிறது? இயேசுநாதர் தான் பார்ப்பார், மனுஷகுமார் தான் பார்ப்பார். ஏனென்றால் நியாயத்தீர்ப்பு அதிகாரம் பிதாவானவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். அது பரலோகத்திலே நியாயத்தீர்ப்பு நாட்களிலே நியாயத்தீர்ப்பிலே அது நடக்கும். ஜட்ஜ்மெண்ட் செய்வது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, பிதாவுடைய பரமேஸ்வரர். ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? ஆகையினாலே நியாயத்தீர்ப்பு செய்கிற அதிகாரம், பூமியிலே சில அதிகாரத்தை பார்த்தோம். இப்போது பரலோகத்திலே நியாயத்தீர்ப்பு செய்கிற அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து பெற்றிருக்கிறார். என் அருமையான சகோதரி சகோதரி, தேவனாகிய கர்த்தர், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, தேற்றவானாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து நடத்தட்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? குற்றமற்றவர்களாய், மாசற்றவர்களாய், தேவனுடைய வருகையிலே நீங்களும் நானும் எடுபடும்படியாக, ஒருவேளை என்னுடைய வருகை தாமதிக்குமானால் நீங்களும் நானும் அங்கே சொல்லுவோமானால், நியாயத்தீர்ப்பிலே நீங்களும் நானும் வலபக்கமா இடபக்கமா என்பதற்கு இந்த பூமியிலே நீ எதை கட்டுகிறாயோ அது பரலோகத்திலே கட்டப்படும். இந்த பூமியிலே நீ எதை கட்டவிழ்க்கிறாயோ அது பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்படும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த பூமியிலே எதை கட்டுகிறோமோ, எதை கட்டவிழ்க்கிறோமோ, எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம். ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? நியாயத்தீர்ப்பு செய்வதற்கு அதிகாரத்தை பரலோகத்திலே மனுஷகுமாரனுக்கு பிதாவானவர் தந்திருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. அடுத்ததாக கடைசியாக லூக் காஸ்பல் chapter 12 verses 4 and 5. லூக் காஸ்பல் chapter 12 verses 4 and 5 வாசிப்போம். 4, 5. என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாமல் இருங்கள். நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கு பயப்படுங்கள். ஆம், அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நரகத்திலே ஜட்ஜ்மெண்ட் சொன்னேன், நரகத்திலே தள்ளுவதற்கு அதிகாரம் உண்டுதான். இங்கு அநேகமான ஊழியக்காரர்களுக்கு அநேகமான அத்தனை பேரும் பயமுறுத்துதலுக்கு ஆளாகி இருக்கிறாங்க. அத்தனை பேரையும் பயமுறுத்துறாங்க. என்னென்ன சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, உங்களை மிஞ்சி போனா என்ன செய்ய முடியும்? ஒரு சரீரத்தை கொலை பண்ண முடியும், அவ்வளவுதானே. உமக்குள்ளா இருக்கிற வல்லமையான அது தேவனுடையது, அது அங்கு போகும். சரீரம் இது மண்ணிலிருந்து வந்தது, இது மண்ணுக்கு போகும். அதுக்கு பயப்படாதீங்க. ஆனால் ஒன்று உண்டு, கொலை செய்யும் நரகமா பரலோகமா? நரகத்தை தள்ளுவதற்கு அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகினாலே சகல அதிகாரம் பொருந்திய தேவன் நரகத்தினுடைய காரியங்களிலே கொண்டு போய் தள்ளுவதற்கு ஒரு அதிகாரம் உண்டு. நியாயத்தீர்ப்பிலே அவரை உன்னதத்திலே நீங்களும் நானும் பிரவேசிக்க, பிரதேசிலே நீர் என்னோடு கூட இருப்பாய் என்று சிலுவை கள்ளனுக்கு திருவுளம் பற்றினாரே ஆண்டவர், அதே தேவன் உங்களையும் என்னையும் பரலோகத்தின் வாசியாய் மாற்றுவதற்கு அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். அருமையான தேவஜனமே, 1 கொரிந்தியர் 5:1 கைவேலையே இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் இருக்கிறது. அதுதான் தாய் வீடு. பரலோகம்தான் தாய் வீடு. அதிகாரம் அவரிடத்தில் இருக்கிறது.
பரலோகத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம், இம்மைக்கும் மறுமைக்கும் சகல அதிகாரம் இயேசு கிறிஸ்து பெற்றிருக்கிறபடினாலே இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஒவ்வொரு நேரத்திலும் நாம் பிதாவிடத்தில் ஜெபிக்கிறோமே. ஏன்? இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறேன், ஜெபங்கேளும் பிதாவே. ஏன்? இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஜெபத்தை இறக்கி வைக்கும் போது உங்களுக்காக எனக்காக பிதாவிடத்திலே இயேசு கிறிஸ்து என்றைக்கும் பரிந்து பேசி அந்த இடத்திலே காரியத்தை வாய்க்க செய்து அவருக்கு பதில் கொடுத்து பதில் வாங்கி உங்களையும் என்னையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஆமேன் சொல்லுமா? சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற பிதா. ஆமேன், அல்லேலூயா. ஆகினாலே சகல அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் கடைசி நாட்களிலே இருக்கிறோம். அது பூலோகத்திலே சரி, அது பரலோகத்திலே சரி, அதிகாரம் இயேசு கிறிஸ்து ஒருவருக்குத்தான் உண்டு. ஆகினாலே அதிகாரம் பெற்றிருக்கிற சகல அதிகாரம் பெற்றிருக்கிற தேவனை விடாப்பிடியாய் பற்றி கொள்ளவும் சகோதரி சகோதரி, கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆனால் இன்னும் அப்படியே இருப்ப நான் மனம் திரும்ப மாட்டோம் என்று இருப்போமானால் ஆண்டவர் சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 11-12 வெளிப்படுத்தல் 22:11-12 உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்க. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ நான் சீக்கிரத்திலே வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அல்லேலூயா, ஆமென், ஆமென், அல்லேலூயா. சீக்கிரமாய் வாரும் ஆண்டவரே, அழைப்போமா. ஆகினாலே அவர் வருகை சீக்கிரமாய் இருக்கிறது. நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவர் அவர்களுக்கு உள்ள பலன் என்னோடு கூட வருகிறது. கர்த்தரத்தை சொன்னது பலனை கொண்டு வருவார். கர்த்தரை பற்றி கொள்வோம். சகல அதிகாரமும் கொடுத்து பூமியிலும் மறுமையிலும் இம்மையிலும் மறுமையிலும் பூமியிலும் பரலோகத்திலும் கொடுக்கப்பட்ட சகல அதிகாரம் கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து விடாப்பிடியா பற்றி கொண்டு பிதாவிடத்திலே விழுந்து கிடப்போமா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கவலைப்படாமல் இருங்கள். சகல அதிகாரம் இயேசு கிறிஸ்து நம் தேவனாகிய தேவகுமாரனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அண்டி பிழைப்போம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென், ஆமென். எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ள எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ் www.opendoorgospel.com, எங்களுடைய இமெயில் அட்ரஸ் opendoorgospel@gmail.com, எங்களுடைய சபை திறந்த வாசல் சுவிசேஷ தமிழ் திருச்சபை. அதில் ஊழியனாய் பணியாற்றுகிறேன். எனக்காகவும் ஊழியத்திற்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு ஜெப தேவைகள் தேவை இருக்குமானால் எங்களுடைய இமெயில் அட்ரஸ் opendoorgospel@gmail.com, நீங்கள் அதில் எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, சகல அதிகாரமும் பொருந்திய தேவனே, இந்த பூமியிலும் இந்த பரலோகத்திலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமியிலும் அதிகாரம் உண்டு ஆண்டவரே. இம்மைக்கும் மறுமைக்கும் இரண்டுக்கும் அதிகாரத்தை பெற்றிருக்கிற தேவனே, கர்த்தாவே ஆண்டவரே, உண்மையே நாங்கள் பற்றிக்கொள்வோம். கர்த்தர் ஆண்டவரே, தப்பு தவறுகளை மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அதிகாரம் பொருந்திய தேவனே, உடைய அதிகாரத்தின் கீழ் நாங்கள் அடங்கியிருக்கவும் தேவன் ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்தமாய் வாழும். உடைய வருகையை நாங்கள் எடுபடும். சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி இருக்கிறீர்கள். அவர்களுக்கு தக்க பலன் என்னோடு கூட வரும் என்று சொல்லி நாங்கள் வாசற்றவர்களாய் குற்றமற்றவர்களாய் நிற்கும்படி கர்த்தர் எங்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்யும்பா. நரகத்தை தள்ளுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் உண்டு. ஆண்டவரே, நியாயத்திற்கு நாளிலே எங்களை உன்னதத்தில் வைக்கவும் உங்களுக்கு அதிகாரம் உண்டுப்பா. கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து நடத்துங்க. எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பீரார். எல்லா துதியும் கனமும் மகிமைகளோடும் இருக்கிறார். ரட்சகரமைப்பா இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் பிதாவே, ஆமென். அருமையான தேவஜனமே, உங்களை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். தொடர்ந்து தேவனோடு ஐக்கியப்பட்டிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை ஒரு நாள் ஒருபொழுதும் உங்களுடைய கால்களை தள்ளாட விட மாட்டார். ஆமென். ஒரு சகல அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். May God bless you.